அன்பு வந்து கண்மணி பேசுதே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே வராங்க. என்ன அன்பு? என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னோனே, "வேற என்ன? கண்மணி ஒரு நிமிஷம் தண்ணி, மருந்து எல்லாத்தையுமே உளறிட்டா. அவ மனசுல ஃபுல்லாவே நான் நெறஞ்சிருக்கேன். ஆனா அவ கோவம் வந்து அவள தடுக்குது. புரியுதா உங்களுக்கு?" அப்படின்னோனே, எங்களுக்கும் நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா என்ன பண்றது? அண்ணி அந்த கோவம் தான் அவங்கள வந்து புடிச்சு ஆட்டுது. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னோனே, எனக்கு ஒரு ஐடியா வருது. என் மனசுல இருக்கிறத கண்மணி கிட்ட கண்டிப்பா நான் சொன்னேன்னா, கண்டிப்பா கண்மணி ஏத்துப்பா. அதுக்கு தான் அண்ணி சான்ஸே தரமாட்டேங்கிறாங்களே! வேற என்ன பண்றது? அந்த காலம் மாதிரி இருந்தா லவ் லெட்டர்லாம் வந்து குடுக்கலாம். லவ் லெட்டர் ஏன் அந்த காலத்துல குடுக்கணுமா? இந்த காலத்துல குடுக்கக்கூடாதா? பின்ன நீ 90 கிட்ஸ் ஆச்சே! அதனால தான் உனக்கு இந்த மாரி தோணுது அப்டின்னோனே, அதெல்லாம் தெரியாது. லவ் லெட்டர் தான் நான் எழுத போறேன். என்னண்ணே நீ? இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டிங்ண்ணே. அதெல்லாம் வேணாம். ஓல்டு இஸ் கோல்டு. சரிண்ணே. உன் இஷ்டம். எழுதி குடுத்து பாரு. அது அண்ணி வந்து அ ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு, அப்டி சொல்லிட்டு போறாங்க. "டேய்! இது நல்ல ஐடியா தான்டா. நீ ட்ரை பண்றா" அப்டின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து கண்மணிய நினச்சு மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே அன்பு ஒரு லெட்டரா எழுதுறாரு. அந்த லெட்டர எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா அவங்க அம்மா வந்து வெளிய கார்டன்ல இருக்கும்போது, அவங்க அம்மாவோட காலாண்ட அந்த பக்கத்துல கால்ல வந்து போட்டுட்டு, கால் பக்கத்துல போட்டுட்டு அவர் போயிடுறாரு, மறைஞ்சுக்கிறாரு. கண்மணி வந்து கார்டன்ல வந்து தண்ணி ஊத்திட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த லெட்டர் இருக்கு. "என்ன லெட்டரு?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அன்பு எழுதியிருக்க லெட்டர் அது. "என்ன தப்பா புரிஞ்சுட்டுருக்க கண்மணி. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்" எழுதியிருக்காரு. அத பார்த்த கண்மணியும் வந்து அப்படியே படிச்சுட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே அந்த லெட்டர வந்து அன்பு வந்து பார்க்காத மாரி இருக்காரு. அதுக்கப்புறம் வரும்போது கரெக்ட்டா அந்த லெட்டர கிழிச்சு அப்படியே வந்து போடுறாங்க. அத பார்த்து அன்பு, "ஏன் கண்மணி இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, நீங்க எனக்கு எந்த லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எதுவுமே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாரி தேவையில்லாத வேலை பண்ணீங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்து அன்பு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து "கண்மணி, ஏன் இப்படிலாம் பண்ற கண்மணி? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எதுக்கு கண்மணி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படி சொல்லிட்டு போறாரு. அந்த லெட்டர் அங்க கிழிஞ்சிருக்கிறத பார்த்து அன்பு வந்து லெட்டர் எடுத்து கையில எடுக்குறாரு. கிழிச்சு போட்டது எல்லாத்தையும் எடுக்குறாரு. "ஒரு நாள் கண்டிப்பா இந்த லெட்டர வந்து நீ வாங்குவ கண்மணி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த லெட்டர நான் எங்கேயுமே தூக்கி போட மாட்டேன். இத ஒட்டி நானு பத்திரமா தான் வச்சுக்க போறேன்." அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு அன்பு. "என்னண்ணே இது?" அப்படின்னோனே, வேற என்ன பண்றது?" அப்படி சொல்லிட்டு ஒட்டிட்டு இருக்காரு அந்த லெட்டர. இங்க வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வந்து நேரா வராங்க. நேரா வந்து அன்புகிட்ட வந்து பேச வராங்க. "நீ எதுக்கு இங்க வந்தன்னோனே?" என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்பு? உடைஞ்ச இதயத்த ஒட்ட வைக்கிற மாதிரி உடைஞ்ச வந்து கிழிஞ்சு போன லெட்டர ஒட்ட வைக்கிறீங்களா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். வேலைய பார்த்துட்டு போ." "ஏன் அன்பு தேவையில்லாம அவகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? லெட்டர் குடுத்தா மட்டும் அவ வந்து மனசு மாறிடுவாளா? என்ன பண்ணாலும் அவ மனசு மாறாது. ஒரு வேள அவ மாறணும்னு நெனச்சாலும் மாற முடியாது அன்பு. ஏன்னா, நீங்களும் நானும் லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ச்சீ வாய மூடு. நீயும் நானும் லவ் பண்றோமா? தேவையில்லாத பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். முதல்ல இங்கேருந்து போ. எனக்கு டென்ஷன் ஆகுது. போறியா இப்ப இல்லையா?" அப்படின்னோனே, நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டீங்க. ஒரு நாள் உங்களுக்கே புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெண்ணிலா. உடனே "என்னாச்சு? லெட்டர்லாம் குடுத்தானாமே அவன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. வந்து அவங்க கும்பல் எல்லாருமே, லெட்டர் குடுத்து என்ன பிரயோஜனம்? கண்மணி கிழிச்சு போட்டா. ஆனா இப்படியே தொடர்ந்து வந்து அவர் வற்புறுத்திட்டே இருந்தா, ஒரு நாள் கண்டிப்பா மனசு மாறுவா கண்மணி. ஏன்னா இந்த மாரி அன்பு வந்து வந்து லெட்டர் குடுக்கறது, அதே மாரி கண்மணிக்கு வந்து ஐ லவ் யூ சொல்றது, அந்த மாரி விஷயங்களையும் அவன் பண்ணிட்டுருக்கான். அதனால இந்த மாரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா, கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு மாற தான் செய்வா. அதனால கண்மணி கூட மனசு மாற சான்சஸ் இருக்கு. பார்த்துக்கோ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு மயூரி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. அப்படி அவ மாறுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, எப்ப அவ மனசு மாறுதோ, அந்த நிமிஷம் இந்த உலகத்துல அவ இருக்க முடியாது. அதுக்கு கரெக்டான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். அவ மனசு மாறணும்னு நெனச்சா கூட, அவ இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க வெண்ணிலா. இங்க வந்து என்ன பண்றாங்க, கண்மணி வந்து நடந்த விஷயத்த நெனச்சு நெனச்சு பார்க்குறாங்க. அவங்களால மறக்கவே முடியல. "கண்மணி, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? உன் மேல உயிரே வச்சிருக்கேன் கண்மணி. நீ தான் கண்மணி எனக்கு எல்லாமேன்னு" சொல்லிட்டு அதில உருகி உருகி லெட்டர் எழுதியிருந்த அத படிச்ச ஞாபகமே வந்துகிட்டே இருக்கு கண்மணிக்கு. கண்மணியால சரியா தூங்கவே முடியல. எழுந்து எழுந்து உட்கார்றாங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க அத்தைய. "என்ன நீங்களும் தூங்கலையா? உங்க புள்ள என்னமோ இப்ப தான் என்ன லவ் பண்ற மாரி லவ் லெட்டர்லாம் குடுத்துட்டுருக்காரு. இதான் வந்து அ ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலையா? தேவையில்லாத விஷயம்லாம் ஏன் செய்றாரு? இப்படிலாம் குடுத்தா நான் மனசு மாறிடுவேன்னு நெனைக்கிறாரா?" பழைய கண்மணினா நேரா அந்த உருகி உருகி எழுதுனதுக்கு மனசு மாறியிருப்பா. இப்ப கண்மணிக்கு எல்லாமே புரியும். உங்க புள்ள தேவையில்லாம இந்த மாரி நாடகம்லாம் போட்டு மறுபடியும் இந்த வீட்ல இருக்க வைக்கலான்னு உங்கள பார்த்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றாரு. வேற எந்த காரணமும் என் மேல லவ் எல்லாம் கிடையாது. இந்த விஷயம் கூடவா எனக்கு தெரியாம இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க அத்தைய பார்க்குறாங்க. அவங்க அத்தை வந்து ஐயோ! புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தவிக்கிறாங்க.